பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றி சோத்திரங்களை மேறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுவோம். அவன் கண்கள் செவிகள் சிந்திர மண்டலங்கள் நாவெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றால், அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறான். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து என்ன பேசுகிறார்னா, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க முழு இருதயத்தோட முழு மனதோட முழு இருதயத்தோட துதிக்கணும். அவரை பார்க்கும்போது நீங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தரை விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய் என்று சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? தேவன் தான் இந்த அற்புதத்தை செய்வார், தேவன் தான் இந்த காரியத்தை செய்வார், தேவன் தான் எனக்கு எல்லாவற்றிலும் கூட இருப்பார், தேவன் தான் என் பக்க பலனாக இருப்பார், தேவன் தான் என்னோட போக்குவரத்துல எல்லாம் பாதுகாப்பார், என் தேவன் தான் என் கண்ணீரை துடைப்பார், என் தேவன் தான் என் குடும்பத்தின் தடையை உடைப்பார் என்று சொல்லி எல்லாவற்றிலும் தேவ மகிமை காணணும்னா நீங்கள் அவரை விசுவாசிக்கணும். கர்த்தர் கண்டிப்பாக எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக செய்கிறார், கர்த்தர் எனக்காக செய்கிறார்னு சொல்லும்போது கர்த்தர் அதை பிலிப்பு பாருங்க சொன்னது போல அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தாங்களாம். அப்போ தேவகுமாரன் என்று விசுவாசித்தாங்க. அது மாதிரி இந்த நாளில் கூட இந்த காலையில் உங்களோட பேசுறது என்னன்னா, இயேசுப்பா தான் என் கூட எனக்கு எல்லாவற்றையும் செஞ்சாரு, இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கல்ல, என் கர்த்தர் எனக்காக செஞ்சு கொடுத்தாரு, என் கர்த்தர் என்னோட படிப்பில் உயர்த்தினாரு, என் கர்த்தர் என் கடன் பாரத்தை நீக்கினாரு, என் கர்த்தர் என்னோட கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் கர்த்தரோட நாமத்தை உயர்த்தக்கூடிய காரியங்களா இருக்க தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கிருபை செய்ய போறார். கர்த்தர் பெரியவருங்க, பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களால் தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருத்தரோடையும் பேசிட்டு இருக்கார். நீங்கள் முதலாவது ஒன்று கர்த்தரோட நாமத்தில் இருக்க நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நாமத்தை சொல்லி விசுவாசிங்க. இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை உண்டு, இயேசு என்ற நாமத்துக்கு பெரிய அற்புதங்கள் உண்டு, விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய் என்று சொன்னது போல இந்த காலவேளையில் ஒவ்வொருத்தரும் தகப்பனே ராஜா உம்மை விசுவாசித்து கேட்கும்போது அந்த விசுவாச இருதயத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபையாய் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையின் கரம் தகப்பனே ஒவ்வொருத்தரோடும் தகப்பனே அப்பா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. கிருபைக்குள்ள நீங்க கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி. நான் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.